ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலியூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தருமபுரி டு திருப்பத்தூர் மெயின் ரோட்ல பக்கத்துலயே இருக்கு. அப்படி நம்ம எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழுமலையான் அப்படின்ற ஒரு பிரியாணி ஹோட்டலுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க வந்து பிரியாணி மட்டும்தான் ஸ்பெஷலு, வேற எதுவும் இல்லை. அப்புறமா தவா கறி வந்து இங்க வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம உள்ள போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாத்திரலாம் வாங்க. சரிங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வருதாங்க இவர் மூஞ்ச பாத்துருங்க. காலையிலேருந்தே செம மழை பேஞ்சிட்டே இருக்குது. இந்த மழையிலேயே நம்ம சூடாக பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு நானும் எங்கள் மச்சானும் வந்து பிரியாணி சென்டருக்கு நாங்கள் போயிட்டே இருக்கோங்க. இப்போ மழையே பார்த்து பயப்படுறாலாம் நாங்கள் இல்லை, பிரியாணி தான் எங்களுக்கு முக்கியம். வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி வந்துடுச்சு. இன்னும் சிக்கன் கிரேவி வந்து வரல. நம்ம லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா சரியான சைஸில் இருக்குது. நல்லா சுட 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 ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எப்படி சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்க்குறதுக்கு ஒன்றும் நார்மலான ரைஸ் தான். ஃபஸ்ட்டு ரைஸை டேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா தான் இருக்கு, ஒன்றும் பெருசா சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஓகே தான். ஏன்னா 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணி அப்படின்ற போது 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நம்ம கம்மியா சாப்பிட்டு பத்தாதெல்லாம் வந்துருக்க நேரமெல்லாம் இருக்கு. பட் ஆனால் இங்க அப்படி இல்லை. ரைஸ் வந்து அன்லிமிட்டெடு, நம்ம வாங்கிக்கலாம். டேஸ்ட் ரைஸ் பார்த்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கு. ஓகே தான். கொஞ்சம் ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய ஆயில் இருக்க மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் டேஸ்ட் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் தான். ஓகே, குட். ஓகேக்கா. பீஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குங்க. அப்படியே சுட சுட இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா இந்த கறியில் நல்லா ஆட் ஆகிருக்குது தெரியுது. பட் சூடாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசால் வந்து கறியில அந்த அளவுக்கு ஆட் ஆகல, இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஓரளவுக்கு மிங்கிள் ஆயிருது. ஓகே தான். நல்லா சுட சுட ஆவி பறக்க சிக்கன் பிரியாணி அந்த ரைஸோட அப்படியே இந்த பீஸையும் சேர்த்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். வாவ், ஒரு நார்மலான டேஸ்ட், சூப்பரா இருக்கு. சிக்கன் கிரேவி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். தனியாக வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு கப் 50 ரூபா வருது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம். சிக்கன் கிரேவியை பார்த்தாவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இந்த சிக்கன் கிரேவியை பார்த்தாங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த கறி வந்து நல்லா அப்படியே இந்த கிரேவியோட நல்லா மிங்கிள் ஆயிருக்கு. அந்த கலர்ஃபுல்லாக பார்த்தாவே தெரியுது. இப்போ இந்த கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலையும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசால் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. பச்சை மிளகா நிறையா சேர்த்துருக்காங்க. உப்பு ஒரு கல் கம்மியாக இருக்குது. மற்றபடிக்கு டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிலும் அதிகமாக இல்லை, நார்மலாக இருக்குது. நல்லா அந்த கொத்தமல்லி வாசம் வந்து கரெக்டாக தூக்கலாக தெரியுது, சூப்பராக இருக்குது. சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியுது. வேற ஒன்றும் மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து ஈரல் ஒன்று கிடைச்சிருக்கு, கோழி ஈரல். எப்படி இருக்க போகலாம்.
சூப்பராக இருக்குங்க. ஓகே, இவங்க வந்து நார்மலாக சிக்கன் கிரேவியும் கொடுக்குறாங்க. அதாவது ரைஸுக்கு எல்லா தவளையும் பார்த்தோம்னா நம்ம கத்திரிக்காய் ரைஸாக வாங்கியிருப்போம். அதை விட்டுட்டு இங்கே வந்து சிக்கன் கிரேவியே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலையும் வாங்கிக்கலாம். இல்லை இவங்க கொடுக்குற சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்துலாம் வாங்க, இதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஒன்றும் இது வந்து ஆவரேஜ் தான், ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே இந்த கிரேவிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். கிரேவியோட சிக்கன் கிரேவியோட பிரியாணியை சேர்த்து சாப்பிடும் போது கண்டிப்பாக அல்டிமேட் வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. லெக் பீஸை கடிக்கிற நேரம் வந்துருச்சு. அப்படியே இதை ஒரு குழம்புல ஒரு நினைச்சு நாட் டேஸ்ட் ஆபி பறக்க சிக்கன் பா, வேற லெவல். இருக்கிற கிரேவி இதில் ஊற்று. அதோட இருக்குங்க. கூடவே இந்த வெங்காயம் வேறு வச்சுருக்குறாங்க, தயிர் வெங்காயம். அப்படியே இதில் போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது தான் கல்பா. சூப்பராக இருக்குது. ரைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோனாச்சும் கேட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சதுலே இந்த தவா கறி வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்குது, ஒருத்தம் தான் சொல்லலாம். பட் என்ன ஒன்றுன்னா இந்த மசாலா மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்படியே இந்த ஈரல், இந்த வெங்காயம், அப்படியே லைட்டாக அந்த கிரேவி எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு பெரட்டி அப்படி எடுத்து அதான் அறிவுமே இருக்குதுங்க. எப்படி இருக்குது பிரியாணி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, நம்மளுக்கு எந்த ஊர் ஐயாவுக்கு? ஆனந்தூர். பரவாயில்ல. அதாவது வேலை செய்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து இந்த ஹோட்டலில் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த சாப்பாடுடைய டேஸ்ட்டு தான். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நேரம் வந்து மழை நல்லா செம கூட்டமாக இருக்குது. ஓகே தான். கொஞ்சமாக கொடுங்க, கொஞ்சமாக போதும். நம்ம எக்ஸ்ட்ரா ரைஸும் வாங்கியாச்சு. இருக்கிற கிரேவியில் இந்த வேலையை முடிச்சிடறதா, இந்த ரைஸை முடிச்சுட்டா இடத்த களி பண்ணிடுறதா. நம்மளால முடியலடா அப்பா, ஃபுல் கட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. குவாலிட்டி சைடு பார்த்தோம் அப்படின்னா கடை சைடு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் இந்த கடையில் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.